அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா. நீங்கள் இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப நன்றி. ஆல்பமாகவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பட்டி தொட்டி எல்லாமே வந்து பயங்கர பெரிய ஹிட்டு. அதுக்கு காரணம் வந்து டைரக்டர் வந்து நிவாஸ் கிட்டேருந்து வாங்கின அந்த எஃபர்ட். அவ்வளோ ஒரு ரொம்ப ஹோல் ஹார்ட்டடாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிது நிவாஸ் பிரசன்னாக்கு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நீலம் ரஞ்சித் பிரதர் இந்த படத்தை வந்து திங்க் மியூசிக் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பேக் டு பேக் எங்களை நம்பி எங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அதித்தி, அப்ளாஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த்ருவ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது த்ருவ். உங்களுடைய சக்ஸஸ் வந்து எல்லோரும் இன்றைக்கி உங்களை செலிப்ரேட் பண்ணுறது வந்து அது நாங்கள் ஓன் பண்ணிக்கிறோம் உங்களுடைய அந்த சக்ஸஸை. என்டையர் டீம், பசுபதி சார், அமீர் சார், லால் சார் எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட சக்ஸஸும் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் ஓன் பண்ணிக்கிறோன்ற மாதிரி தான் இதை இந்த நேரத்தை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். Once again, thank you so much, press and media, for your continuous support for all the talents. Thank you so much. ஸோ பைசன்லேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை நான் இந்த படத்துலேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி எழில் சார் பேசிகிட்டு இருந்தார். ஐ திங்க் ஐ ஆல்சோ டேக் திஸ் அஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. மியூசிக் வந்து ஒருவரை மேல்நிலைப்படுத்துவதாக மட்டுமே இருக்க வேண்டும்ன்றது வந்து இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ திங்க் இதுக்கப்புறம் பண்ணுற ஒவ்வொரு படங்களிலுமே அந்த ஒரு விஷயத்துக்காகவே நான் மியூசிக் பண்ணணும். ஐ திங்க் ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்ணணுன்றது நான் கற்றுக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீடியா வந்து கான்ஸ்டன்ட்லி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு படத்துக்கும் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ எடிட்டர் சக்தி, எழில் சார், மதன் சார், எவ்ரிபடி, அதித்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டு மை டியரஸ்ட் மாரி செல்வராஜ் சார். என்னோட கரியர் இப்போ மேம் சொன்ன மாதிரி இது என்னோட 4வது தமிழ் படம். ஒரு 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 ஆர்டிஸ்ட்டை நினைக்கிற யூனோ ஆசைப்படுற மாதிரி ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி வச்சுருக்கேன். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ. டு பாரஞ்சி சார், அதித்தி அண்ட் அப்ளாஸ், நீங்கள் இல்லைன்னா இந்த விஷன், இந்த க்ரியேட்டிவிட்டி ஒரு சினிமையாக மாறவே மாட்டான். Thank you so much for believing in it financially and also creatively. To my dearest Dhruv, நான் அன்றைக்கி ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட்டில் சொன்னேன், ஸ்டார் இஸ் born ட்ரூலி ஆயிடுச்சுல. வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. டு எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ், நான் ஒருத்தர் பேர் எடுத்து சொல்லலை பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டிலே த டைம். பட் தேங்க்யூ ஸோ மச். என் இதயத்திலேருந்து சொல்கிறேன், இங்கே எல்லோரும் இங்கே தான் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் டு த மீடியா. இந்த சப்போர்ட் இனியும் இருக்குன்னு நம்புகிறேன். நன்றி. மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது வேறு மாதிரி ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழகம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி, நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக போயிட்டார். இல்லை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரல. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, you are amazing. Good, thank you. And editor சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு. எங்கள் அண்ணன் இவர்
நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன். இல்லை சின்ன பையனா சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க. சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன்னா பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவாக நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவைட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் பூந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்கன்னு தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலானில் அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழிலண்ணா கிட்ட நான் கேட்கும்போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது. அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து, இதில் நீங்கள் பத்திரிகையாளர்களை நான் திரும்ப இதுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் மிகச்சரியாக, அதாவது ஒரு பெருவாரியாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ, ஒரு 10 பேர் அதுக்கு எதிர்கருத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அது எல்லா இடத்துலையும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது எதிர்கருத்து சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், அது இருக்கணும். படைப்பு என்றால் ஒரு படைப்புக்கான எதிர்கருத்து இருக்கணும். ஆனால் எது பெருவாரியாக இருக்குன்னா 90% மாபெரும் வரவேற்பு இருக்குது. அந்த வரவேற்பை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து மாபெரும் வெற்றியை கொடுத்த ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். இதெல்லாம் பண்ணால் கூட ஏதோ வகையில் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற பெரிய ஒரு பொறுப்பும் நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மறுபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு முன்னாடி மாரி செல்வராஜியாக நான் என் நன்றியை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நான் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். கடைசியாக என்னோடய அசிஸ்டன்ட் டீம், என்னோடய கேமரா அசிஸ்டன்ட் டீம், என்னோடய ஒட்டுமொத்த டீம் என்னை பயங்கரமாக உழைச்சிருக்கானுங்க. அவனுக்கு எப்போவுமே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட வேலை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி, ஆனால் அவங்க எனக்கு நம்பி வேலை பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வெற்றி வந்து எவ்வளோ சிரித்து என்னென்ன பண்ணாலும் ரொம்ப எமோஷ்னலான வெற்றி. எனக்கு நல்லா தெரியும், நானும் துருவும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இது சாத்தியமான எல்லாம் கண்மூடி. இது எப்படின்னா, அந்த நாள் அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கும்போது நான் அதை உணர்ந்தேன். இப்படி ஆரம்பிக்கிறோமே, ஏன்னா அவன் அப்படி தான் வந்தான் அங்கேருந்து வரும்போது, இப்படி ஆரம்பிக்கிறோமே, இவனுக்கு எப்படி மாற்ற போகிறோம், இது எப்படி நடக்க போகுது, இது சாத்தியமா அப்படி பயத்தில் நாங்கள் இருந்தோம். 2 பேத்துக்குள்ளேயும் இருந்த ஒரு வெறி தான் இந்த கதையே பண்ணியே ஆகணுன்ற வெறி எனக்கு இருந்துச்சு. சினிமாவை நம்ம யாருன்னு காட்டியே அவனுங்க வெறி அவனுக்கு இருந்துச்சு. இந்த 2 பேரோட வெறி தான் இந்த படத்தை இத்தனை தூரம் இத்தனை உழைப்பின் தூக்கி கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. எங்களோட உழைப்புங்கிறது நம்ம உழைப்பின் மூலமாகவே வெற்றி பெற வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய ஆளாக நாங்கள் இருக்கோம். எங்கள் உழைப்பின் பாதையை மாற்ற முயற்சிக்காதீர்கள். உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற, இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை ரசிக பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும்
எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஈச் கிராஃப்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நீலம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது. அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒர்க் ஸ்பேஸ்லேயே நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அது வந்து சமூகத்திலையும் பரவணும். அண்டு திரைத்துறையிலையும் வந்து மிக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ ஏற்றுக்கணும். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு திட்டுங்க, நல்லா இருக்குன்னா நல்லாரும் பாராட்டுங்க. ஆனால் படமே எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி, தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தம்பி, நீ ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு அக்கா வாழ்த்துறேன். அப்புறம் மக்கள் கையில் இருக்குது, இதை கொண்டு போகிற என்னுடைய அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் இங்கே இருக்காங்க கேமராவை வச்சுக்கிட்டு, அவங்க கையில் இருக்குது. இந்த திரைப்படத்தை பற்றி நல்லதாக எழுதுங்க, வெற்றி பெற மாதிரி எழுதுங்க என்று கூறி, எனக்கு எந்த தலைவரும் எந்த ஜாதியும் முக்கியம் இல்லை, தீபாக்க இந்த ஜாதி எவனும் எழுதாத, எனக்கு எல்லாரும் ஒன்று தான் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட் ஃபிலிம்னால நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு சில இடத்துலலாம் இது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறக்கூடிய இடத்துல கூட அவங்க தான் பண்ணலாம்டா, பண்ணு, உன்னால் முடியும், இன்னும் நிறைய ஸ்டேஜ் நீ பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய ஸ்க்ரீனில் நீ வர வேண்டியது இருக்குது, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்க தான் இந்த லெவலுக்கு கொண்டு போனது டைரக்டர் விஜயகுமார் சார் தான். அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும். தேங்க்ஸ் சார். இன்னும் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃபார்ம் கூப்பிடுங்க சார், பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த படத்தில் கலைஞர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சேலஞ்சு பண்ணி விஜயன் வந்து சொல்லியிருக்காரு படத்தில், நான் அந்த அளவு செஞ்சுக்கிறேன். அந்த தன்னம்பிக்கையை நான் பாராட்டுறேன். மீண்டும் நான் சொன்ன மாதிரி இந்த மனித நேயம் அதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதைத்தான் வந்து நானும் நீ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் வந்து எல்லோரும் நினைக்கணும் ஒழிய வேறு மாதிரி நினைக்கக்கூடாது. இங்கே மாயவனார் அவருடைய அது கவிஞர் அவர் கூட வந்தார். நான் கூட கிழக்க போண்டியில் ஒரு சின்ன சுச்சுவேஷன் சாங்கு அது வந்து நீ திடீர்னு ஒரு பாட்டுன்னு எங்கேயா யாரையா போய் எது சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னார். அந்த இடத்துல பாட்டு வச்சா நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். கதிர் இருக்கும்போது திருடிட்டு போகிறாங்க, இவன் பாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான், அதனால் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கான், அவனை உசுப்பி விட்டோன்னே பாட்டு பாடிட்டு இருக்கான், அந்த கேப்பில் அறுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னடா பாட்டு எழுதுனேன். அப்போ நானே எழுதி கொடுங்க. நீயும் நானும் ஒன்று என்ற நிலைமை வேணுங்க, அந்த நேரங்காலம் சேரும் வரையில் காவல் வேணுங்க, நம்ம காவல் வேணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நான் எழுதினேன். அந்த மாதிரி மனிதர்கள் வந்து எப்போவுமே அதில் ஏற்றத்தாழ்வு என்ன, நான் நீ ஒன்று, நம்மளாம் சகோதரம், அப்போ தானே அந்த ஆறறிவு அப்படிங்கிறதுக்கு அதில் தான் உண்மையான அர்த்தமே இருக்குது. அதனால் இந்த படத்தை கருத்தோடு எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைஞனுக்கு ஒரு அரிய வாய்ப்பை தந்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்பேத்கருங்கிற பேர் வந்தது பற்றி எல்லாரும் சொன்னாங்க. அது பால பிரஜாபதி அடிகளார் அவர் வயிற்றில் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தீர்மானித்த பெயர். பல பேர் அப்படி சொல்லுவாங்க, பேர் வைப்பாங்க, அப்புறம் போய் ஸ்கூல் ரெக்கார்டில் பேரை மாற்றிடுவாங்க. கேட்கும்போது அம்பேத்கர்னு சொல்லுவாங்க. அப்படி நிறையா இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே, ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கே அந்த பேரை வைக்கிறது ஒரு தயக்கம் இருக்குது. அதை சொன்னால் வெளியில் போய் நமக்கு டக்குன்னு ஒரு அடையாளம் தெரிஞ்சிடும், நம்மளை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க, நம்மளை வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுவாங்க, டிஸ்கிரிமினேஷன் வரும் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் சாமித்தொப்பு அடிகளார், எனது பெருமதிப்பிற்குரிய ஐயா பால பிரஜாபதி அடிகளார் அந்த பொது மேடையில் திருமாவளவன் என்னுடைய வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு அறிவித்தார். நான் அவரை அடாப்ட் பண்ணுறேன், என்னுடைய தத்து பிள்ளையாக நான் எடுத்துக்கிறேன், என்னுடைய மகன் என் குடும்பத்தில் ஒருவராக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அன்பு தேசம்னு ஒரு கட்சி தொடங்கின நிகழ்ச்சியில் தான் நான் பேசினேன். அவர் உருவாக்கிய கட்சி அன்பு தேசம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து இந்த தலித்துகள் வாழக்கூடிய தெருவில் போனீங்கன்னா இந்திரா காந்தியின் பேர் இருக்கும், கருணாநிதியின் பேர் இருக்கும், எம்ஜிஆர்னே பேர் இருக்கும்,
காமராஜர்னு ஏகப்பட்ட எங்கெல்லாம் எல்லா ஊர்லேயும் ஒரு 10 காமராஜ் இருப்பாங்க. காமராஜுங்கிற பேர் இல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஊர் தெருங்கிற இடத்துல எங்கேயாவது ஒரே ஒரு குழந்தைக்காவது அம்பேத்கர்னு பேர் இருக்கா? இப்போ யார் சாதி பார்க்குறா? தலித்துகளாக சாதி பார்க்குறாங்க. அம்பேத்கர் உலகளாவிய பெருந்தலைவர், அறிவார்ந்தவர்கள் எல்லாம் போற்றும் பேரறிவாளர். ஆனால் அவரையும் இன்னைக்கு சாதி அடிப்படையில் பார்க்குற ஒரு பார்வை தானே இன்னைக்கு இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு வலியை, ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திய போது, இந்த சமூகத்தில் நான் பிறந்த நாடார்குலத்தில் தம்பி திருமாவளவன் சொன்னதைப் போல பிறக்கப் போகிற குழந்தைகளுக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன் அப்படின்னு உறுதி கொடுத்தார். அண்ட் ஆனந்தனாவுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃபார் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. அண்டு டீமாக ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு டான்ஸ் ஸ்டுடியோன்ற ஒரு வேலை இருக்குது. ஆனால் டீமில் ஒர்க் பண்ண யாருக்கும் வந்து எந்த வேலையும் இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேஷனேட்டாக பேக் எண்ட்லேருந்து நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பேஷனேட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இது மூலயமா ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண படம் வந்து காமு காப்பி. அந்த படத்தில் வந்து ஒரு 17 லட்ச ரூபா எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தை நான் டேக் ஓவர் பண்ணி அதை கொஞ்சம் என்ன சினிமாவை மாற்றுறதுக்கான வேலைகள்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணி தியேட்டரில் ஒரு 25 தியேட்டரில் படம் போட்டோம். அந்த தம்பி புஷ்பநாதன் 3 இயக்குனராக அறிமுகமாயிட்டார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு டிஜிட்டல் விற்றோம், எஃப்எம்எஸ் விற்றோம், இந்திய ரைட்ஸ் விற்றோம். இப்படி ஒவ்வொன்றா விற்று அந்த போட்ட காசை நாங்கள் எடுத்துட்டோம். என்னடா பல கோடி ரூபா சம்பாதிச்சோம்னு கேட்டிங்கன்னா, பல கோடி இல்லை, ஆனால் விற்கிறதே பெரிய சாதனை தான். அது பண்ண முடியுன்றது அந்த படம் தான் தீர்மானிக்குது. இதுக்கெல்லாம் முன்னாடி நாங்களே ஒரு படம் எடுத்தோம், 6 அத்தியாயம் சொல்லிட்டு 6 ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸு. அந்த படத்தை நாங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். வெறும் 19 லட்ச ரூபாய்க்கு படம் எடுத்தோம். இதே போல் ஒரு ஆடியோ லான்ச் இன்னைக்கு சாயங்காலம் எல்லா ரைட்ஸும் விற்றுட்டோம். அதுக்கப்புறம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஒரு லாபகரமான படம் ஆயிடுச்சு. இன்னும் நாளைக்கு காலையில் வந்து 100 கோடி கிளப்பில் வராது, 500 கோடி கிளப்பில் வராது, இன்ஸ்டாகிராமில் எழுத மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் எழுத மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அது லாபகரமான படம். அதுதான் உண்மை. நாங்கள் கிராஸில் வந்துச்சு, நெட்டில் வந்துச்சுன்னா சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த மாதிரி வெற்றி தான் தொடர்ந்து இந்த மாதிரியான இயக்கங்களையும் நிறைய பேரை வந்து புதுசாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர் வந்து திருப்பி 100 பேரை கொண்டு வருவாங்க. அதனால் சினிமா ஒரு சின்ன இடத்துலேருந்து நிறைய இடத்துல குக்கிராம் வரைக்கும் போயிட்டே இருக்குது. அதை காட்டுற இடமும் பார்க்குற இடமும் மாறிட்டே இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், சினிமா தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு விஷயம் இருக்குதுன்னா, சினிமா யாரும் பார்க்காம இல்லை, எல்லா சினிமாக்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. பார்க்குற விதம் மட்டும்தான் மாறிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம ப்ராடக்டை கொண்டு போகிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி பெறும். நன்றி. ஸோ இப்படி ஒரு மனிதர், நல்ல மனசோடு இருக்கிறவர், பல பேரை வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர் வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லோரும் தான் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணணும். ஸோ மீண்டும் நான் ஏன் பத்திரிகையாளர்களை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா, அவங்களால மட்டும்தான் இந்த படம் வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போக வைக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க ஆனந்த் சார். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உண்டான வந்து வெற்றி வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இதில் உழைச்ச அத்தனை பேர், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், உழைச்ச அத்தனை பேரும் வந்து ஒரு நல்ல பொசிஷனை அடையணும்னு வந்து கடவுளை நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஆனந்த் சாருக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். எனக்கு செகண்ட் குருவாக இருந்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் கஜா அவர்களுக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். எனக்கு எப்படி நடிக்கணும், கேமரா முன்னாடி எப்படி நிற்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஸோ அவங்க 2 பேர்த்துக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். தென் கோ டைரக்டர் சசி அவருக்கும் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். என்னை நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தென் ரம்யாவுக்கும் நான் தேங்க்யூ சொல்கிறேன். என்னை திருச்சியில் ரொம்ப நல்லா அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் நல்லா பார்த்துக்கிட்டு அதனால் ஓகே, தேங்க்யூ சார். இந்த தாரணி படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது திருச்சியில் எடுத்தது தான். திருச்சி சுற்றி அந்த வட்டாரத்தில் எடுத்த படம் தான். இதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன குழுவாக ஆரம்பித்த படம் தான். இப்போ சென்னையில் இவ்வளோ பெரிய சிட்டியில் நிறைய பிரபலமான படங்கள் இங்கே ஆடியோ லான்ச் நடந்திருக்க இடத்துல வந்து எங்கள் படமும் வந்து ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். இதை மீடியா பீப்புள்ஸ் நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய்
சின்ன படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணுன்ற வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து நீங்கள் புரிய வைக்கணும். படம் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்றத நான் நம்புகிறேன். இன்னும் நாங்கள் ப்ரிவ்யூலாம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ்லாம் வச்சு நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து என்னை வந்து ஒரு புது விதமாக தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் ஆஃப் இலக்கியா வந்து நீங்கள் படத்தில் பார்க்கலாம். கண்டிப்பாக இங்கே வந்திருக்க மீடியா பீப்புள்ஸ் எல்லாரும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக போய் சேர்க்கணும், அவங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. டைரக்டர் சார்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதில் ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்கும், டைரக்டர், அசோசியேட்டிவ் டைரக்டர்ஸ், ஏடிஸ், இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு பிரைட் ஃப்யூச்சராக இருக்கும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.